இன்னைக்கு நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவிஸ்ல ஒரு டாப் 5 மூவி தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி இதற்கான பார்ட் 1 வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சனால அதோடைய பார்ட் 2 அப்லோட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இதுலயும் நான் மெயினா ஒரு 5 படங்கள் தான் சொல்ல போறேன். 5 படங்களுமே உங்களை எந்த விதத்திலுமே வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. அந்த அளவுக்கு தரமான படங்கள் தான். அது மட்டும் இல்ல, இதுல நான் மூணாவதா சொல்லக்கூடிய படம் தமிழ்லயே ரிலீஸ் ஆன ஒரு அற்புதமான படம். ஆனா இந்த படம் நிறைய பேருக்கு வந்து தெரியாதுங்க. தியேட்டர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை யாருமே வந்து வரவேற்பு கொடுக்கல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான படத்தையும் சொல்றேன். இதையும் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப நம்ம லிஸ்ட்டுக்கு போவோம். முதலாவது நம்ம பார்க்க போற படம் 2021 ஒரு கன்னடத்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன சீதாராம் பெனாய் கேஸ் நம்பர் 18. இந்த படம் ஆக்சுவலா 2021 கன்னடத்துல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த படத்தை தமிழ்ல வந்து டப்பிங் பண்ணிட்டாங்க. இந்த படம் உண்மையிலேயே வந்து ஒரு தரமான படங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தினுடைய கதாநாயகன் வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்டரா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. வரக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டுக்கள், களவுகள் இது மாதிரிலாம் வந்து நடந்துட்டு இருக்கு. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எவிடன்ஸே இல்லாமல் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதே பக்கம் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லிங்கும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஃபைனலாக நம்மளுடைய கதாநாயகன் இந்த 2 கேஸையும் சால்வ் பண்ணாரா பண்ணலையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு படம் தாங்க இது. இந்த படத்துக்கு IMDb வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படம் யூடியூப்லேயே தமிழ் டப்லேயே இருக்கு. இதில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடய வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம். படத்தில் நிறைய ட்விஸ்ட்டுகள் எல்லாமே வந்து அருமையாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ், அந்த பரபரப்பு வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே வந்து இந்த படத்தை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வீக்கில் வந்து வாட்ச் பண்ணுங்க. உங்களை எந்த விதத்திலையும் வந்து இந்த படம் வந்து ஏமாத்தாதுங்க. அடுத்த ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் 2019 ரிலீஸ் ஆன நன்ன பிரகாரா. ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய நாயகனே வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் அவர்கள் தான். அவருடைய ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பயங்கரமாக வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு பெண் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் வந்து இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வெளியில் போனாங்க, பட் காரில் இன்னும் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வரல, அவங்க வந்து மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இந்த மாதிரி அவங்க இறந்தவங்க தான் அந்த மிஸ் ஆனவங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலே வந்து இது கொலையா இல்லை வந்து தற்கொலையா அப்படின்றத ஃபைனலாக கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த நன்ன பிரகாரா படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரிங்க. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, ஏன்னா கதைலாம் வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு. பட் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரபரன்னு போயிட்டு இருக்கும். எல்லா இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் ஹவுஸும் கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோனஸ் வந்து படத்தினுடைய டல்னு சொல்லுவேன். ஏன்னா அதை மட்டும் நீங்கள் சகிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஒரு தரமான படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து இந்த படம் வந்து கொடுக்குங்க. கிஷோர் ஆக்டிங்காகவே இந்த படத்தை வந்து பார்க்குறாங்க. ஸோ போலீஸ் கேட்டப்பில் ரொம்ப மெடுக்காக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப பக்காவாகவே வந்து கொடுத்துருப்பாருங்க. இந்த படத்துக்கு வந்து IMDb வந்து பார்த்தீங்கன்னா 6.3 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் கிடையாது. ஸோ நீங்கள் கன்னடத்தில் தான் வந்து பார்த்தாகணும். கன்னடத்தில் வித் சப்டைட்டிலோட வந்து இந்த படத்தை பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சப்டைட்டிலோடய பாருங்கள். இந்த படத்தை வந்து நல்லாவே உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் எந்த விதமான அடல் காட்சியும் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான் இந்த நன்ன பிரகாரா. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2024 தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு நொடி அப்படின்ற படம். இந்த படம் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டுங்க. ஏன்னா அந்த படத்துக்கு இவ்வளோ பில்டப் தர அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே தோணும் இந்த படத்தெல்லாம் வந்து நம்ம தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு வயதானவர் வந்து ஒருத்தட்ட கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனை கொடுக்கறதுக்காக பணத்தை எடுத்துட்டு அவர் வீட்டிலேருந்து வெளியில போவார். அதுக்கப்புறம் அவர் திரும்ப வரவே மாட்டார். அவர் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது. இதை வந்து போலீஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துப்பாரு நம்மளுடைய ஹீரோ. இதுக்கப்புறம் பேரலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் லேடியும் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த 2 கேஸையும் கையில் எடுத்த நம்மளுடைய கதாநாயகன் இதை சால்வ் பண்ணாரா இல்லையா, அந்த பணத்தை எடுத்துட்டு போனவர் என்னாச்சு, என்ன நடந்துச்சு, இந்த பொண்ணு எதுக்காக இறந்துச்சு, அது கொலையா தற்கொலையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. படம் முழுக்கவே பரபரப்பாக இருக்குங்க. இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து தரமாக இருக்கும். இப்பவும் சொல்கிறேன், இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை உங்களால் கணிக்கவே முடியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான படமாக வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. எதுக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு நொடி அப்படின்ற மாதிரி பேர் வச்சாங்க அப்படின்றது அதுவும் உங்களுக்கு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தெரியும். ஸோ இதனால தான் அந்த படத்துக்கு ஒரு நொடின்னு வச்சிருக்காங்களா அப்படின்னு. ஸோ நீங்கள் படம் பாருங்க, கண்டிப்பாக ஒரு தரமான படம். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா IMDb 6.7 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஆஹா OTTலேயே இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்க. என்னன்னா IMDb 6.7 தான் கொடுத்துருக்காங்களே, அப்போ கொஞ்சம் மொக்கையான படமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண வேணாம். நீங்கள் IMDbலாம் மறந்துடுங்க. நான் சொல்கிறேன், இந்த படத்துக்கு 10 out of 10 நீங்கள் போய் பாருங்க. உங்களை எந்த அளவுக்குமே
யாரையுமே வந்து இந்த படம் வந்து ஏமாத்தாது. உங்களை ஒரு ஃபுல்ஃபில் பண்ண வச்ச ஒரு அருமையான படங்கள்ல இந்த படமும் ஒரு படமா வந்து இருக்கும் அப்படின்றதுக்கு நான் வந்து உத்தரவாதம் தரேன். அடுத்த நான் 4வதா சொல்ல போற படம் 2024 ஒரு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் கோலம். இந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பக்காவான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி கம்பெனிங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு ஹெட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேனேஜர் அந்த மாதிரியான ஒரு ஹெட் வந்து பாத்ரூம் போறாரு. ஆனா உள்தாப்பெல்லாம் போட்டிருக்காரு, உள்ளதான் இருக்காரு. பட் பாத்தீங்கன்னா அவர் வந்து இறந்துட்டாரு. அவர் வந்து எப்படி இறந்தான்னு தெரியல, ஆனா உள்ளதான் வந்து இருக்காரு. பாத்ரூம் வந்து உள்தாப்பா போட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸுக்கு போகுது. ஸோ நம்மளுடைய தலைவன் ஹீரோ தான் வந்து உள்ள இறங்குறாப்புல. இறங்கி வந்து பார்த்துட்டு உள்தாப்பா போட்டிருக்கு, ஆனா இறந்துருக்காரு உள்ள, இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து இது வந்து தற்கொலை கிடையாது, இது வந்து கொலை தான் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணிட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு தனித்தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் யாரும் நீங்க வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலையும் போட்டு விடுறாப்ல. அதுக்கப்புறம் ஃபைனலா இது வந்து கொலையா தற்கொலையா, அப்படியே கொலையா இருந்தா இது யார்ப்பா பண்ணா, அதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரியில என்ன, இதெல்லாம் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த கோலம் படத்தினுடைய ஒன்லைன ஸ்டோரி. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ட்விஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு கொலை வந்து எப்படிலாம் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் பிளானிங் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஸ்டேஜிங் பண்ண விதம் ரொம்பவுமே வந்து அருமையா இருந்துச்சு. இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. இந்த படத்துக்கு IMDb 7.2 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ்லயே இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பான முறையில் இந்த படத்தை போய் வாட்ச் பண்ணுங்க. அடுத்த நான் ஃபைனலா சொல்ல போற படம் 2020 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன அஞ்சாம் பதிரா. ஆக்சுவலா நம்ம எப்படி ராட்சசன் படம்லாம் கொண்டாடி செலிப்ரேட் பண்ணி இதான் ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோமோ, அதே மாதிரி மலையாளத்தில் செட் பண்ண ஒரு படம் தான் இந்த அஞ்சாம் பதிரா. இந்த படத்தினுடைய ஒன்லைனர் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லர் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல போலீஸ்காரங்களா பார்த்து வந்து கொலை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்முடைய கதாநாயகன் வந்து உள்ள இறங்குறாப்புல. எதுக்காக இவன் பண்றான், அதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் கண்டிப்பா நீங்க என்ன எதிர்பார்த்து இருப்பீங்களோ அது கிளைமேக்ஸா இருக்காது. ஸோ கொஞ்சம் கூட வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே வந்து பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவுமே வந்து பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்துல கொஞ்சம் எமோஷனலும் கலந்துருந்தா எப்படி இருக்கும், ஸோ அதுதாங்க இந்த படம். ஸோ இந்த படத்தை நீங்க கண்டிப்பான முறையில் பாருங்க. உங்களுக்கு ராட்சசன் படம்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்துக்கு IMDb 7.9 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஆஹா ஓடிடிலே வந்து அவைலபிளா இருக்குங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு தமிழ் படம் தான். பட் தமிழ் வெர்ஷன் வந்து ஆஹா ஓடிடில வந்து கிடையாது. நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும். அது எங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான ரிப்ளை நான் வந்து உடனே போடுறேன். இப்போ நான் சொன்ன இந்த 5 போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்களும் நீங்களை எந்த அளவுக்குமே வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. நீங்க இந்த 5 படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நல்ல படம் தான் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும். இப்போ நான் சொன்ன இந்த 5 படத்துல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம், இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப கூஸ் பம்ஸா இருந்துச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த படத்தினுடைய நேம் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இல்ல இதே மாதிரி பார்ட் 3 வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. அதற்கான வீடியோ வந்து ரெடி பண்ணி போடப்படும். இந்த படங்கள்ல உங்களுக்கு இந்த படம் தமிழ்ல ரீமேக் பண்ணா சூப்பரா இருந்திருக்கும் ப்ரோ, பட் பண்ணல அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு ஏதாவது ஒரு படம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதையும் வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பான முறையில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய சேனல் பெரிய சேனலா இல்லைங்க, சின்ன சேனல் தான். ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய சேனல் வந்து மென்மேலும் வளரும். இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.